கணவன் மனைவி கூட சந்தோஷமாக வாழ முடியல, பெற்றோர் பிள்ளைகள் கூட சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னா எல்லாம் அவங்கவுங்க தங்களுக்காக தான், தங்களை பற்றி தான் யோசிக்கிறாங்க. தங்களுடைய நான் சாப்பிட்டேன்னா, நான் துணி வாங்கினேன்னா, நான் எனக்கு எல்லாம் இருக்குதா, மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அப்படி ஆயிட்டதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. வேலை ஸ்தலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேலையில் அனாவசியமான போட்டி, பொறாமை, எரிச்சல், ஒருத்தன் கவுக்கிறது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் தீங்கு பேசுறது, பொருளை பேசுறது, ஒருத்தன் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது. இதுதான் வேலை ஸ்தலங்களில் அது ஒரு நரகம் மாதிரி பாருங்கள். தினந்தோறும் போய் சிலர்லாம் மல்லு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட வேலையில் போய் உட்காந்துக்கிட்டு மல்லு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா உள்ளம் கெட்டு போச்சு, சுவாபம் கெட்டு போச்சு. இந்த சுவாபத்தில் பெரிய மாற்றத்தை மீட்பின் மூலமாக தேவன் உண்டு பண்ணுகிறார். இதுதான் ஆசீர்வாதத்தின் மறுபக்கம். ஆசீர்வாதம்ங்கிறது வெறும் ஜெயிக்கக்கூடிய சக்தி மட்டும் இல்லை, கீழே இருக்கிறவனை தூக்கக்கூடிய சக்தி மட்டும் இல்லை, உள்ளிருந்து மனுஷனை மாற்றிடுகிறது அந்த சக்தி. இந்த ஆசீர்வாதம்ங்கிறது உள்ளும் புறமாக மனுஷனை மாற்றுது. வெளியெல்லாம் மாற்றிட்டு அவனை ஜெயிக்கிறபடி செஞ்சுட்டு உள்ள மாற்றலைன்னா அது என்ன மாதிரி ஜெயமாக இருந்தாலும் திரும்ப கீழே வந்துடுவான். ஏன்னா இவனே போதும் கீழே இழுத்து போடுறதுக்கு, குட்டிச்சவராகிக்கிறதுக்கு இவனே போதும். பாருங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, பில்லி சூனியங்க தகடு வச்சுட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, சூனியமே தேவையில்லை, இவங்களே போதுமே. இவங்க புத்தியே போதும், இவங்களுடைய சுவாபமே போதும், இவங்களுடைய இந்த துன்மார்க்க எண்ணங்களே போதும், இவங்களுடைய இந்த கெட்ட எண்ணங்களும் சுவாபங்களும் புத்தியும் நடக்கையுமே போதும் இவங்களை கீழே இழுத்து போடுறதுக்கு, உருப்படாமல் பண்ணுறதுக்கு. அதுவே போதும். ஏன்னா மனுஷனுக்குள்ள இப்படி உள்ள அடிப்படையில் ஒரு ராங் ஆயிடுச்சு, சுவாபத்தில் ஒரு பெரிய பாதிப்பாயிடுச்சு. மீட்பு என்ன பண்ணுகிறது? வெறும் வெளிப்புறத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒருத்தர் மேற்கொண்டு ஜெயித்து வர்றது மட்டும் இல்லை, உள்ளேயே அவனுக்குள்ள ஒரு அடிப்படை மாற்றத்தை உண்டு பண்ணி அவனுடைய ஜெயத்தை யாரும் தடுக்க முடியாதுங்கிற நிலையில் அவனை மாற்றி அமைக்கிறது, உள்ள அவனை மாற்றி அமைக்கிறது. இதுதான் மறுபக்கம்ன்ற. அந்த பக்கத்தை பேசியாச்சு. வெளியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் யாரும் ஒரு விரலை கூட ஒன்று மேலே அசைக்க முடியாதுன்ட்டார் யோசேப்பை பார்த்து. ஒரு விரலை கூட ஒருத்தரும் உத்தரவு இல்லாமல் அசைக்க முடியாது. ஆனால் இவன் என்ன நல்ல அருமையான ஆள் பாருங்க, மன்னிக்கிற சுவாபம், தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்கிற சுவாபம், தனக்கு தீமை செய்தவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை பாருங்கள். இவனை சும்மா பழி சுமத்தி ஜெயிலில் போட்டாங்க, அந்த பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை இவன். தன்னை மறந்து போனது பானம் பாத்திர பாருங்க காரணம் 2 வருஷமாக மறந்து இவனை ஜெயிலில் தவிக்க விட்டான் பாருங்க. நன்றி கெட்டவன் அவனை பற்றி கூட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. யாரை பற்றியும் பேசி என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பற்றி நான் அங்கே லாய்க்கவே இல்லை. அவனுக்குள்ள ஒரு அருமையான நல்ல குணம் பாருங்கள்.